சின்னஞ்சிறு பிள்ளைகள், ஒரு 5, 6, 7, 8 வயசு உள்ள பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்காங்க. கல்லை வச்சு விளையாடுறான், குச்சி வச்சு விளையாடுறான், இரும்பு வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், அவன் கையில் இருக்கக்கூடிய இரும்பு கம்பி, மெலிசா ஏதோ கம்பி இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பையனுடைய கண்ணை போய் குத்திட்டான். ஏன் குத்துனா? வேண்டும் என்று குத்தவில்லை, விளையாடிட்டு இருந்தாங்க, விளையாடும் போது கண்ணை போய் குத்திக்கிச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் தெரியாதனமா உங்க முதுகில் இடிச்சிட்டு நான் வந்து உட்காந்துட்டேன், உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, தெரியாம உட்காந்துட்டேன் சிஸ்டர். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எத்தனையோ முறை உங்களை பார்த்து நான் மறைச்சிட்டு போயிருக்கேன், வேணும்னு உங்க மேல எனக்கு எந்த காய கசப்பெல்லாம் இல்லை சிஸ்டர், இல்லை பிரதர், அது தெரியாம அப்படி போயிருக்கலாம். அல்லேலூயா. சில நேரங்களில் தெரியாம பல விஷயங்கள் நடந்து விடுகிறது. பையன் கம்பி எடுத்து குத்திட்டான், சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல போல பாருங்க, அந்த கண்ணு கெட்டு போச்சு. அந்த ஒரு கண்ணு கெட்டு, இன்னொரு கண்ணும் கெட்டு, 2 கண்ணும் போயிருச்சு அந்த பிள்ளைக்கு. சின்ன பிள்ளை 2 கண்களை இழந்த குருடனாக அவன் மாறிவிட்டான். ஆனா அந்த பிள்ளை பாருங்க, ஜெபம் பண்ற பிள்ளை, கர்த்தரை நம்புற பிள்ளை, கர்த்தரை தேடுற பிள்ளை. அந்த பிள்ளை கர்த்தர்கிட்ட பேசுது, ஆண்டவரே பழுதடைஞ்சிருச்சு, பாதிக்கப்பட்டுடுச்சு, அதே நான் எண்ணி தவிக்க நான் விருப்பப்படலை, என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்க? கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை அந்த பிள்ளை கொடுத்தாராம், அறிவாற்றலை கொடுத்தாராம். அந்த பிள்ளை தான் பின்னாட்களில் கண்கள் தெரியாத குருடர்கள் படிக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தையே கொண்டு வந்த லூயிஸ் பிரெய்லி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிள்ளை. அதுக்கு 2 கண்கள் தெரியல, ஆனால் 2 கண்கள் தெரியாத உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி நபர்கள் படிப்பதற்கான ஒரு சயின்ஸை, ஒரு அறிவியலை, ஒரு விஞ்ஞானத்தை, ஒரு புத்தகத்தை உண்டாக்கினது அந்த பிள்ளை தான். பக்கத்தில் பார்த்து சொல்லு, இழந்து விட்டேன் என்று தவிக்காதே, காரணம் கேட்டு உன்னை குழப்பிக் கொள்ளாதே, நீ இழந்ததை விட பெறுவது அதிகமா இருக்கும். எத்தனையோ பிள்ளைகள் 2 கண்களோடு வாழ்ந்து மறைந்து விட்டது, யாருன்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கும் லூயிஸ் பிரெய்லி பேசிக் கொண்டிருக்கிறான். உலக சரித்திரத்தில் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி லூயிஸ் பிரெய்லி டேன்னு செலிப்ரேட் பண்றாங்க. இந்த அளவுக்கு வரலாற்று புகழ்ச்சி மிக்க ஒரு மேன்மை எப்படி அவன் அடைந்தான்? இட்ஸ் ஹேப்பன், நடந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனா இனி நான் என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துறேன். கர்த்தர் பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுவார், கர்த்தர் விருட்சமாய் மாற்றுவார், வெறுமையாய் இருக்கிற என்னை அருமையாய் மாற்றுவார் என்ற ஆழமான நம்பிக்கைகளோடு ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி செல்வீர்களே, ஆனால் பாழானதை தேவன் பயிர் நிலமாய் மாற்றுவார். கைகளை உயர்த்தி, எந்த சோதனையின் பாதையில் நான் சென்றாலும் ஜெபத்தை நான் விட்டுறவே கூடாது ஆண்டவரே. கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லலாமா, நான் ஜெபத்தை விட்டுறவே கூடாது ஆண்டவரே. எத்தனை சவாலான சூழ்நிலைகள் வந்தாலும், ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, எப்படி நடந்தது என்று சொல்லி குழப்பிக் கொள்ளாதபடி கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பயிர் நிலமாக்குவேன், நிர்மூலமானதை கட்டுவேன். அப்ப நான் சொல்றேன், ஒரே வார்த்தை சொல்லிட்டு இருங்க, ஏன் இந்த தலைவலி, ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அப்படி பேசாம கர்த்தர் கட்டுவார், கர்த்தர் பயிர் நிலமாக்குவார், கர்த்தர் பரிபூர்ணம் அடைய செய்வார். அப்படி கொண்டாட சொல்லுங்க பார்க்கலாம். பயிர் நிலமாக செய்வார், கட்டுவார், உயர்த்துவார், தருவார், பெருக வைப்பார், மேன்மைப்படுத்துவார். கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். உள்ள வெளியே இருக்கிறவங்களை மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார். இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு என்னை ஆசீர்வதிப்பார். என்னை வாழாக அல்ல தலையாக வைப்பார், என்னை கீழாக அல்ல மேலாக வைப்பார். வர வர என்னை விருத்தி அடைய செய்வார், நான் செய்வதையெல்லாம் வாய்க்க பண்ணுவார். இந்த நம்பிக்கைகள் இருக்கணும் பாருங்க. அணு தினமும் அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேணும். நடந்து முடிந்தவைகளை எண்ணி எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு, தேவன் நடப்பதையெல்லாம் நன்மைக்காகவே எனக்காக ஏற்படுத்தி வைப்பார். இனி நன்மையாகவே எல்லாவற்றையும் நடத்துவார், நன்மையாகவே மாற பண்ணுவார், நன்மையாகவே முடிய பண்ணுவார். அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் பாருங்களேன், அதில் நம்முடைய கவனத்தை நம்ம செலுத்தணும் பாருங்களேன். விண்ணப்பம் பண்ணும் பொழுது நான் சொல்லுகிறேன், தேவன் மக்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய தயவுகளை தேவன் பெருக பண்ணுவார், மந்தைகளை பெருக பண்ணுவார். உங்களுடைய எல்லா கையின் பிரயாசங்களை தேவன் பெருக பண்ணுவார், விருத்தி அடைய பண்ணுவார். ஆபத்து காலம் வந்த உடனே தேவ பிள்ளையே, காலத்தில் என்னுடைய கோலம் என்று எண்ணி சொல்லி கவலைப்பட்டு கலங்கி தேங்கி நின்று விடாதே. ஆபத்து காலங்கள் வரும்பொழுது சோர்ந்து விடாமல் கர்த்தரை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு. சோர்ந்தால் பலன் குன்றி போகும்,
சோராமல் கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தால் கர்த்தாதி கர்த்தர் உங்களை பெருக்கமான பாதைக்கு அழைத்து கொண்டு செல்வார். எத்தனை பேர் நம்ம ஆழமா நம்புறோம்? அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகத்துல மோசஸ் என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு, ஆரோனை கூப்பிடுறாரு. என்னாகமம் 13, பரவாயில்ல நம்ம வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை, நிகழ்வுகளை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, பா கானான் தேசத்துக்குள்ள சுற்றி பார்த்து வருவதற்கு ஆட்களை அனுப்பு. இவ்வளவுதான் சொன்னார். என்ன சொன்னார்? போய் பார்த்துட்டு வரட்டும், சுத்தி பார்த்துட்டு வாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுத்தி பார்க்கறதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒன்று அமைச்சிருக்கிறார். இன்னாது சுத்தி பார்க்கறதுக்காக தான். அல்லேலூயா. ஆமா. அப்போ நல்ல கவனிங்க, சுத்தி பார்க்கறதுக்காக அனுப்புனா எதற்காக அனுப்புனாரோ அதை விட்டுட்டு எதையோ பார்த்துட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டானுங்க அவனுங்க. ஆண்டவர் முன்னாடி என்ன சொன்னாரு? கட்டாத வசதியான வீடுகள், நட்டாத தோட்டங்கள், வெட்டாத கிணறுகள், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான பசுமை. இதைதான் யாத்திராகமத்திலிருந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அதை போய் கண்ணால பார்த்துட்டு வான்னு அனுப்பி இருக்கிறாரு. எதை போய் பார்த்துட்டு வரணும்? வீடு. ஓ எனக்காக இந்த வீடு, தோட்டம் சூப்பர் எங்களுக்காக, ஓ தேசம் எங்களுக்காக, ஸ்ட்ரீட்டு எங்களுக்காக, மரம் செடி எங்களுக்காக, இதை தானே பார்த்துட்டு வரணும். இவனுங்க அதை விட்டுட்டு ராட்சதனை போய் பார்த்துட்டு வந்திருக்கானுங்க. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை போய் பார்த்துட்டு வந்திருக்கானுங்க. அங்க இருக்கக்கூடிய போராட்டத்தை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறானுங்க. பார்த்துட்டு வந்து ஒப்பாரி வைக்கிறானுங்க. ஆண்டவர் ஒரு நாள் அனுப்பும் போது ஆரோனோ மோசையோ ஆண்டவரோ ஒரு நாளும் 12 பேரை பார்த்து அங்க இருக்கக்கூடிய கவனம் ராட்சதர்லாம் இருக்கிறான் போய் பார்த்துட்டு வா சொல்லவே இல்லை. வீட்டை பார்த்துட்டு வாயா, பக்கத்துல பார்த்து சொல்லு. ஆண்டவர் சுத்தி பார்க்க தான் இங்க வச்சாரு. ஆனா நீ எதை பார்க்கணுமோ அதை விட்டுட்டு பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. நான் என்ன பார்க்கணும்? ஒவ்வொரு நாளும் எழும்பின உடனே சூரியனை பார்க்கும்போது, சந்திரனை பார்க்கும்போது, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கும் போதே நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு நன்மை செய்து கொண்டிருக்கிறீர், ஜீவனோடு வைத்திருக்கிறீர், என் தேவையெல்லாம் சந்திக்கிறீர், ஒவ்வொரு நாளும் அற்புதமாக என்னை வாழ வைக்கிறீர். நலமான விஷயங்களை பார்க்கணும், நன்மையான விஷயங்களை பார்க்கணும். அல்லேலூயா. பலவிதமான இன்பமான துன்பமான காரியங்களாம் கலப்படமாய் கலக்கப்பட்டிருக்கலாம். நலமான விஷயத்தை பார்க்க பழகணும், நன்மையான விஷயத்தை பார்க்க பழகணும். உங்க பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் கிட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆமா, கெட்டதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு வந்து உட்காருவீங்களா? உட்கார மாட்டீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்ல விதமாகவே பார்க்கணும். அல்லேலூயா. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அக்கா சரியில்லை, தொத்தா சரியில்லை, நாத்தனார் சரியில்லை. ஒன்று சொல்லட்டுமா? முதல்ல நீங்களே சரியில்லை. அல்லேலூயா. ஆமா, சரியில்லைன்றதை பார்க்காம சரியான ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை பார்க்க ஆரம்பிக்க வேணும். போய் பார்த்தார்கள். பார்த்து எதை கொண்டு வந்தார்கள்? திராட்சை குலைகளை கொண்டு வந்தார்களாம். இவங்க திராட்சை குலையை கொண்டு வந்திருக்கூடாது, ராட்சதனுடைய தலையை கொண்டு வந்திருக்கணும். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தேவனிடத்திலே மனிதனிடத்திலே சொல்ல அழைக்கப்படவில்லை. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவங்க போயிட்டு, பா ஆண்டவர் நல்ல வீட்டை வச்சிருக்காருப்பா, துறவெல்லாம் வச்சிருக்காரு, தோட்டம் வச்சிருக்காரு, ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட்டு அங்க ராட்சதர் இருக்கான், இது மாதிரி கனிதாமெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான், இப்படி இருக்கான் அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொள்ளுங்கள். என்ன நம்பிக்கை தெரியுமா? கர்த்தர் இந்த தேசத்தில் நான் நன்மையானவைகளை புசிப்பதற்கு எனக்கு தேவன் சகாயம் பண்ணுவார். இந்த தேசத்தின் பலனை நன்மை நீங்கள் புசிப்பீர்கள். நீங்கள் புசிக்கும்படி தேவன் செய்வார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் சவுல் நடுங்கி கொண்டிருக்கிறான், இஸ்ரவேலர்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்ப தெரியுமா அவங்களுடைய பயமும் நடுக்கமும் விலகி தைரியம் அடைந்தார்கள்? இந்த தாவீது நேரா கோலியாத் கிட்ட போயிட்டு கோலியாத்தின் தலையை வெட்டி கையில எடுத்தான் பாருங்க. அப்பதான் இஸ்ரவேல் மக்களுக்கே ஒரு பெரிய தைரியம் வந்தது. அப்ப நான் சொல்லட்டுமா? உனக்கு ஒரு மிகப்பெரிய அபார தைரியம் வர வேண்டுமையானால் உன் சத்துருவை பெரிசாய் பேசுவதை நிறுத்து. உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உயர்த்து. அப்பதான் உனக்கு தைரியம் வரும், நம்பிக்கை வரும், உற்சாகம் வரும், உத்வேகம் வரும்.
மகா பெரிய தேவன் நம் தேவனா இருக்கிறாரே. அப்போ சரி, இழப்பு வந்துருச்சு, நெருக்கம் வந்துருச்சு, சரி இப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நடந்துருச்சு, ஓகே. ஆனா கர்த்தர் அதை நன்மையா மாற பண்ண வல்லவரா இருக்கிறாரு. யோசேப்பு ஒரு நாளும் ஒருவருக்கும் ஒரு கெடுதியும் செய்யவில்லை. ஆனா அவனுக்கு தான் எல்லா கெடுதியும் வருது. இருந்த இடத்துலயும் கெடுதி வருது, போற இடத்துலயும் கெடுதி வருது, சிறைக்கும் குழிக்கும் தள்ளப்படுகிறான். ஆனா ஒரு நாளும் தன்னை பகைத்தவர்களையும் பழி வாங்கினவர்களையும் வாதித்தவர்களுக்கும் விரோதமாக அவன் ஒரு நாளும் ஒரு தீங்கும் செய்யவே இல்லை. யோசேப்பே, நீ நன்மைதானே செய்தா, ஏன் உன்னை குழியில் தள்ளினார்கள்? யோசேப்பு கிட்ட நீங்க அதை கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்வாரு? தெரியல. நம்ம கிட்ட கேட்ட என்ன சொல்வோம்? பொறாம பிடிச்சி பண்ணிட்டாவ, கூட தான் இருந்தாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. கூட பிறந்த அக்கா தான் அப்படி பண்ணிடுச்சு, அண்ணா தான் அப்படி பண்ணிட்டான், தம்பி தான் அப்படி பண்ணிட்டான். நம்ம சொல்லலாம், யோசிப்பு வாய் திறந்து அப்படி சொல்லவே இல்லை. ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கிறது. யாரெல்லாம் இவனை பழித்தார்களோ, குழியில் தள்ளினார்களோ, வாதித்தார்களோ, வருத்தப்படுத்தினார்களோ அத்தனை பேரையும் வெற்றி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும்பொழுது கூட அவன் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், ஆனால் நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன், நான் கர்த்தரையே நம்பினேன், கர்த்தரையை ஃபோக்கஸ் பண்ணேன், கர்த்தர் பாழான என் வாழ்க்கையை பயிர் நிலமாக்குவார் என்று நான் நம்பினேன். இந்த நாட்கள்ல நீங்க கண்ணில் பார்க்கிறபடி கர்த்தர் எல்லா வெகு தீமைகளையும் நன்மையாக மாற பண்ணினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஏன் நடந்தது தெரியல, ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. வாழ்க்கை பல நேரத்தில் எப்படி இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை பல நேரத்தில் எப்படி இருக்கு? குழப்பமா தான் இருக்கு. ஆனாலும் வாழ்றோமே. அல்லேலூயா. குழப்பத்தை பார்க்காதீங்க. அந்த குழப்பத்தின் மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கையை குதூகலமாக்கக்கூடிய தேவாதி தேவனை பாருங்க. அல்லேலூயா. நேற்று ஒரு டிராவல் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போறேன், பைக்ல போயிட்டு இருக்கேன். ஒரு தள்ளு வண்டியில ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்கான். அந்த ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் வருது, நட்டுகையா 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 நட்டுகையா, அம்புரோ 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 அம்புரோ. உண்மையை நின்னுட்டேனுங்க. நான் பைக் அப்படி நிறுத்திட்டேன். என்ன சொல்றான் அந்த ஆளு? அது என்னன்னா, நாட்டு கொய்யா பழம் 1 கிலோ 50 ரூபா இல்லையா? ஆனா என்ன சொல்றான்? நட்டுகையா நட்டுகையா நட்டுகையா, கிளம்புறா கிளம்புறா கிளம்புறா. யாராதா கிளப்புறான் அவன். ஆனா பாருங்க, அங்க மக்கள் இப்படி ஒரு கூட்டமா போய் குப்பு குப்புன்னு போய் வாங்குதுங்க. அதுங்க அவன் கிளம்புறான் கூட அதுங்களுக்கு புரிஞ்சிச்சு. நீ கிளம்புறானாச்சும் சொல்லு, கிளம்புறாச்சும் சொல்லு, கிலோ 50 ரூபான்னு தெளிவா புரிஞ்சுக்கிச்சு. புரியுதா உங்களுக்கு? பக்கத்துல பார்த்து சொல்ல, உலகம் அப்படிதான் குழப்பம். கிளம்புறோம் 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 கிளம்புறான்னு சொல்ல, பக்கத்துல பார்த்து அதெல்லாம் பார்க்காத, ஜீவனுள்ள இம்மானுவேல் உன்னோடு கூடவே இருக்கிறார். நாட்டு கொய்யா பழம் இருக்கு, கிடைக்காத வாங்கிக்கோ. நன்மையானவைகளை பார்ப்பது. இவனுக்கு போய் ராட்சதனை போய் பார்த்துட்டு வந்துட்டானுங்க. பார்த்துட்டு வந்துட்டு அவனுங்களும் கரைஞ்சி எல்லாரையும் கரை வச்சுட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்ல, அதுக்கு தான் எப்ப பார்த்தாலும் சோசியல் மீடியாவை பார்த்துட்டு இருக்காதுன்றது. இதை பாரு, வசனத்தை பாரு, வார்த்தையை பாரு, புத்தி தெளிவாகும், கண்கள் பிரகாசம் அடையும், மனது சந்தோஷம் அடையும், நம்பிக்கை மீண்டும் துளிர்வடைய செய்வா. வேத வார்த்தைகள் பாலும் பசும் பொன்னிலும் பொன்னிலும் தேனிலும் தேனிலும் மதுரமானது. இது உன்னை வாழ்விக்க பண்ணும், வளமாக்க பண்ணும், மேன்மையடைய பண்ணும், கனப்படுத்தி ஆஸ்வதித்து முடிசூட்டும், வர்த்திக்க பண்ணும். இதை பார்க்காததுனால பாருங்க, கண்டதை பார்த்துட்டு வந்து பாதிப்புக்குள் ஆக்கி விட்டார்கள். பாதிப்புக்குள் ஆக்குனதுனால என்னாச்சு? ரிசல்ட் என்ன? பார்த்தார்கள், ஆனால் அனுபவிக்காமல் போய்விட்டார்கள். நான் சொல்லட்டுமா? நீ இழந்ததை எண்ணி வருந்தாதே. இனிமேல் நீ அனுபவிக்க போகிறது அபாரமான ஆசீர்வாதங்களாய் அது அமையும். உனக்கு அற்புதமானதை அமையும், ஆச்சரியமானதாய் பயிர் நிலங்களை தேவாதி தேவன் உனக்கு தருவார், நிறைவான நன்மைகளை தருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 90 வயசு பாட்டிக்கு அற்புதத்தை செஞ்சாருன்னா, சந்தோஷத்தை கொடுத்தாருன்னா, ஆமா, உனக்கு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. அந்த பாட்டிக்கு அவரால் செய்ய முடிஞ்சா உனக்கு ஏன் செய்ய மாட்டார்? அதிலும் பெரிதானவைகள் உனக்கு தேவாதி தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப வாழ்வில் பல வகையான பாதிப்புகள் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும்.
காரணமே தெரியாது. பழுதடைகிற பாழாய் போகிற சூழ்நிலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். நல்லா தான் இருக்கும், திடீர்னு கண்ணு பிரச்சனை பண்ணும். நல்லா தான் இருக்கும், திடீர்னு கால் பிரச்சனை பண்ணும். நல்லா தான் இருக்கும், திடீர்னு வயிறு பிரச்சனை பண்ணும். நல்லா தான் இருக்காங்க பிள்ளைங்க, திடீர்னு பிரச்சனை பண்ணுவாங்க. புருஷன் நல்லா தான் இருப்பாரு, திடீர்னு தான் பிரச்சனை பண்ணுவாரு. குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னே தெரியாது. போட்டு மண்டை போட்டு குழப்பிக்க கூடாது. அந்த நேரத்தில், அந்த நிமிஷத்தில், அந்த க்ஷண பொழுதுல செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, ஒரே ஒரு சமயம், ஒரே ஒரு காரியம் ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. என் பிள்ளைகள் ஷைனி பார்த்தீங்கன்னா பறந்து வளர்க்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கு தெரியுங்களா? 4 புக்கு 4000 புக்கு எழுதலாம். நல்லா இருக்குங்க, திடீர்னு அழுவுங்க. நல்லா இருக்குங்க, திடீர்னு கத்துங்க. அது ஏன் ஆடுதுன்னு தெரியாது, ஏன் கத்துதுன்னு தெரியாது, ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே தெரியாது. ஏன் பண்ண ஒன்றுமே தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், உடனே தலை மேலே கை வச்சு, வயிற்று மேலே கை வச்சு, உடனே அந்நிய பாஷை பேசி உடனே ஜெபம் பண்ணுறது தான். உடனே சூப்பராயிருங்க, உடனே சரியாயிருங்க, உடனே பக்குவமாயிருங்க, உடனே கரெக்டாயிருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? ஜெபம் பண்ணு. என்ன நடக்குது போதுன்னு தெரியலையா? ஜெபம் பண்ணு. மந்தையை பெருகுவது பண்ணுவது போல ஆசீர்வாதங்களை தேவன் பெருக பண்ணுவார். நிம்மதியை பெருக பண்ணுவார், சமாதானத்தை பெருக பண்ணுவார், வெற்றியை பெருக பண்ணுவார், வாழ்வை பெருக பண்ணுவார். எனக்கு முன்னாடி 2 அண்ணன்கள் ட்வின் பிரதர் எனக்கு பிறந்து செத்துட்டாங்க. எங்கள் அம்மா ரொம்ப கவலையாக இருந்தாங்களாம். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்னும் அவ்வளோ ஆசை வச்சுட்டாங்க, பிள்ளைங்க அப்படி இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். ஆனால் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அது 2 போச்சுன்னு நான் பட்ட கவலை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அதை விட பெஸ்ட்டாக ஆண்டவர் உன்னை கொடுத்து என்னை ரொம்ப சந்தோஷம் அடைய வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். பீத்திக்கலாம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்கிற நோக்கம் என்னென்னா, இழந்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, சிறந்ததை தேவன் உங்களுக்கு தருவார். பறிபோனது என்று கவலைப்படாதீர்கள், பரிபூர்ணமானது தேவாதி தேவன் உங்களுக்கு நிறைவாக தருவார். பாழானவைகளை தேவன் பயிர் நிலமாக்குவார். அப்போ வாழ்க்கையில் பல வகையான உங்கள் வாழ்வினுடைய லட்சிய கரையை நீங்கள் அடையாதபடி பல தடைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா முன்னேறவே முடியாது.